ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் இந்த மாதிரி மீல் மேக்கர் டெவில்டு மீல் மேக்கர் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இது நான்வெஜ் சுவையில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம மீல் மேக்கரை கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி அலசி எடுத்துகிட்டு உப்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டு பிரட்டி வச்சுருங்க. அது கூடவே தக்காளி வெங்காயம் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி உப்பும் மிளகாய்த்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம இப்போ வந்து ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் நீங்கள் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் எந்த எண்ணெயிலையும் செஞ்சுக்கலாம். இந்த பேனில் நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு அது கூடவே கொஞ்சம் சீரகம் அது கூட கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விடணும். மீல் மேக்கரை வந்து நல்லா கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கு பிறகு புளிஞ்சு எடுத்துட்டு நீங்கள் உப்பு மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கு பிறகு தான் இதை செய்யணும். அப்போ தான் அந்த மீல் மேக்கரில் உப்பு மிளகாய் தூள் சேர்ந்து இருக்கும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 1/2 hour சரி மீல் மேக்கரை நீங்கள் உப்பு மிளகாய் தூள் போட்டு வச்சுக்கோங்க. 1/2 hour குறைஞ்சது 10 minutes சரி அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்குவோம். வதங்கினதுக்கு பிறகு தக்காளி பச்சை மிளகாவை சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ இதெல்லாம் நல்லா ஓரளவு எண்ணெயில் வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மீல் மேக்கரை போட்டுட்டு தேவையான அளவு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்து தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து மசாலா தூள் அதாவது கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வைக்கும் பொழுது மீல் மேக்கர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா எல்லா சோயா மீட்லேயும் இந்த சோயா சாஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கும் பொழுது இந்த சோயா மீட்டில் உள்ள மீல் மேக்கரில் உள்ள தண்ணி வந்து வெளியில் வந்து நம்ம நல்லா அந்த வேகும். இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10 to 15 minutes மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்குங்க. நல்லா வெந்து வந்ததுக்கு பிறகு இது கூட நம்ம கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கணும். மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் மூடி போடுங்க. அப்போ இந்த மீல் மேக்கரில் உள்ள தண்ணி நல்லா வெந்து வரும்பொழுது அந்த மசாலா தூளில் உள்ள பச்சை மணமெல்லாம் போயிடும். இந்த மீல் மேக்கர் மட்டும் இருந்தாலே சாதத்துக்கு நல்லா இருக்கும். அது போக சப்பாத்திக்கெல்லாம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொட்டிக்கெல்லாம். இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வெந்ததுக்கு பிறகு திறந்து பாருங்கள், ரொம்பவே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம இதில் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கு பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வெந்ததுக்கு பிறகு திறந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், அந்த மீல் மேக்கரில் தண்ணியே ஊற்றலை, ஆனால் அந்த மீல் மேக்கரில் உள்ள தன்மையோட மீல் மேக்கர் நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், பார்க்கும் பொழுதே சாப்பிடணும் போல் இருக்கும். நல்ல மட்டன் சுவையில் இருக்கும் இந்த மாதிரி மீல் மேக்கர் செஞ்சு பார்த்தீங்கன்னா. இப்போ இதில் நான் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு ஒன்றுமே சேர்க்காததுனால மிளகுத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு மிளகாய்த்தூள் ஃப்ளேவர் டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆரம்பத்திலே மிளகாய்த்தூள் கொஞ்சம் மசாலா தூள் போடும் பொழுது போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ இன்னமும் நல்லாயிருக்கும். இது நான் மிளகுத்தூள் மட்டும் டெவில்டு மாதிரி செஞ்சதுனால மிளகுத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.